பிஎஸ்ல வந்து ஸ்பெஷல் சைல்டு இருப்பாங்க. ஆனா, அவங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் யாருமே தமிழ்நாட்டுல குடுத்தது கிடையாது. இந்த ஃபேஷன் ஷோ ஹவ் இட் ஒர்க்ஸ். மணிய தாண்டி என்னன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து சிவா ப்ரோ, இந்த மாரி நீங்க பிசிக்கல் சேலஞ்ச் பண்ணியிருக்கீங்களா? ரொம்ப ஹாப்பியா இருந்தது ப்ரோ. நானும் எடுத்து பண்ணலாமா கேட்டான். Hi, this is Dhanush here from Podcast Junction. You are watching the show Road to Success. Yes, நம்ம இந்த ஸ்பாட்லைட் சீரீஸ்ல இந்த ரோட் டு சக்ஸஸ் ஷோல நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் ஹூ ஆர் டிராவலிங் இன் த ரோட் ஆஃப் சக்ஸஸ் அவங்களெல்லாம் கூப்பிட்டு செம்ம இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற பர்சன் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் யங் மேன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹி ஹேஸ் மல்டி ஃபெசேட்டட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பிகாஸ் ஹீ இஸ் இன் டு மல்டிபிள் திங்ஸ். ஹீ இஸ் அன் ஐடி ஒர்க்கர், ஹீ இஸ் அ பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர் அண்ட் ஹீ இஸ் டூயிங் சம்திங் வெரி வெரி யூனிக். அது வந்து என்னன்றத நம்மளே அவங்ககிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஐ எம் வெரி கிளாட் அண்ட் ஹாப்பி டு வெல்கம் மிஸ்டர் சிவசங்கர். ஹாய் சிவசங்கர், ஹவ் ஆர் யூ? குட். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. ஸோ சிவா, நீங்கள் சொல்லுங்கள். சிவான்னு கூப்பிட்டா ஓகேவா? Yeah. ஸோ சொல்லுங்கள் சிவா, நீங்கள் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே சொன்னேன், ஒரு மல்டி ஃபெசேட்டட்னா நீங்கள் நிறைய சொல்கிறத கேட்கும் போது மல்டி டேலண்டட் அது ஒன்று. அண்ட் மல்டிபிள் லைன்ஸில் நீங்கள் செய்கிறீங்க, அது எப்படி மேனேஜ் ஆக முடியுது உங்களால்? ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். வேர் யூ ஆர் ஃப்ரம், உங்களோட பேக்ரவுண்ட் என்ன படிச்சிருங்க அதெல்லாம் சொல்லுங்கள். ஹாய், திஸ் இஸ் சிவா ஃப்ரம் சென்னை. ஆக்சுவலி நான் வந்து மார்னிங் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதை தாண்டி வந்து அப்பாவோட பிஸ்னஸ் ஃபஸ்ட்டு நான் எடுத்து பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு ஸ்டெப் எடுத்துகிட்டு பண்ணலாமே சொல்லி இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணேன். சிவா வாட்டர் சப்ளை அண்டில் சிவா அரிசி மண்டி எடுத்து நான் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். நான் எங்கள் அப்பா எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். அதாவது அரிசி மண்டி அண்ட் வாட்டர் ரெண்டு ஷாப். ஆமாம் ஆமாம் ஆமாம். நானும் அப்பா கூட சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதை எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தென் வந்து சரி, ஓகே, நான் வந்து ஒரு மாடலிங் வந்து ஆஃப்டர் காலேஜ்லேருந்து ஒரு 5 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். சரி, எதுக்கு நம்ம ஏன் ஒரு ஃபேஷன் ஷோ எடுத்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பிஎஸ்னா பன்னீர் செல்வம் அப்பாவோட பேர் அப்படியே பிஎஸ் ஃபேஷன் ஷோ எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ ஓகே, பண்ணிக்கிட்டு இருக்கலாம்னு சொல்லி நானும் ஒரு 4-6 ஈவெண்ட் முடிச்சிட்டேன். ஓகே, அப்போனா தமிழ்நாட்டிலையும் பிஎஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்ல வந்து ஸ்பெஷல் சைல்டு இருப்பாங்க, தெரியுமா? ஸ்பெஷல் சைல்டில் வந்து லைக் அவங்களால பேச முடியாமல் இருக்கலாம், நடக்க முடியாமல் இருக்கலாம், எப்படின்னா இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் யாருமே தமிழ்நாட்டில் கொடுத்தது கிடையாது. ஓகேங்களா? நம்ம பிஎஸ் ஃபேஷன் ஷோவில் வந்து ஜான் 3 3 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஈஸ்வரி, பார்கவி, ஜான்சி. இங்கே 3 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி நெக்ஸ்ட் ஈவெண்ட்டில் வந்து அவங்க வருவாங்களா இல்லையான்ற ஆக்சுவலாக ரொம்ப ரிஸ்க்கு. அவங்கள ரொம்ப டேக் கேர் பார்த்துக்கணும். எல்லாம் 3 பேருக்கு என்ன பிரச்சனை இருந்தது? ஒருத்தங்கள வந்து வாக் பண்ண முடியாது, ஒருத்தங்கள பேச முடியாது, ஒருத்தங்க வந்து ஸ்கின் லைக் ஒரு மாதிரியா லைன் மாதிரி இருக்கும். அவங்களும் வந்தாங்க. வந்து ஈவெண்ட்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு போனாங்க. அதுக்கப்புறமா இப்போது மார்ச் 23 வந்து ஈவெண்ட் பண்ணாங்க. 14 பேர் வந்திருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு தமிழ்நாடு ரெக்கார்டு, யாருமே பண்ணதில்லை. ஓ கிரேட். ஸோ பிஎஸ் ஃபேஷனில் பண்ண இந்த விஷுவலி சேலஞ்ச்ட் அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்சான மக்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்தது தான் தமிழ்நாடு ரெக்கார்ட். யா. ஓகே, எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க? 14. ஓகே. அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி லைக் அவங்கள விட அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, 4 வீடு இருக்கு பார்த்தீங்கன்னா, 4 சுவர் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே மட்டும்தான் இருப்பாங்க. அதை தாண்டி வந்து வெளியே வரதுக்கு வாய்ப்பு கஷ்டம். ஸோ ஓகே, நம்மளும் பண்ணலாம், இதுவும் பண்ணலாம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக யோசினேன். டீம்லலாம் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டெப்பு எடுத்து நான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நான் ஒரு ஈவெண்ட் அந்த டைமில் வந்து நான் வந்து ஒரு மாடலிங் ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டான சப்போர்ட் இருக்காது, கரெக்டான கைடன்ஸ் இருக்காது. எப்படி போகணும், எப்படி வாக் பண்ணணும், அந்த ஜிம்முக்கு போயிட்டு எப்படி ஃபாலோ பண்ணுறது யாருமே சொல்லித் தரல எனக்கு. அதை தாண்டி ஒரு விஷயம் ஒருத்தன் சொன்னாங்க, என்னன்னா, நீ வந்து டஸ்கி மாடலாக இருக்க, பிளாக்காக இருக்க, ரொம்ப மாடலிங்கில் போனால் உனக்கு எந்த வாய்ப்பு கிடைக்காது. இது ஒன்று. செகண்ட் திங் வந்து பேக்ரவுண்ட் அட்லீஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கணும், அது ஃபினான்ஷியலி சவுண்டாக அதெல்லாம் இருக்கணும். 3வது வந்து ஃபிட்டாக இருக்கணும். இதெல்லாம் தாண்டி வரது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் இதெல்லாம் தாண்டிட்டேன். மென் ஃபிசிக்கில் வந்து மிஸ்டர் செங்கேல வந்து 6th பிளேஸ் நான். அதை தாண்டி இப்போ வந்து யூஎஃப்சி ஜிம்மில் வந்து நான் ட்ரெயினராக இருக்கேன் இப்போ நான். ஓ எது வந்து இல்லை நிலன்னு சொன்னாங்களோ, ஆமாம், இல்லை நீங்கள் ட்ரெயினராக ஆகிட்டீங்க. ட்ரெயினராக இருக்கேன். அது மாதிரி பிஎஸ் ஃபேஷன் ஷோ தனியாக எடுத்து நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ யூ ஆர் த ஃபவுண்டர் ஆஃப் பிஎஸ் ஃபேஷன். யா. பட் திடீர்னு இப்போ ஐடியில் பண்ணியிருக்கீங்க, அப்பா பிஸ்னஸ் பண்ணுவீங்க, எதுக்கு ஃபேஷன் ஷோ வரணும்னு ஆசைப்பட்டீங்க? ஃபேஷன் ஷோ
அது எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஆசை. சின்ன வயசுன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆஃப்டர் காலேஜ் வந்து எல்லாரும் என்னோட சீனியர்ஸ்லாம் ரேம்ப் வாக் பண்ணுவாங்க. அது எனக்கு பேர் கூட என்னன்னு தெரியாது. ஏன்டா எதுக்குடா ரேம்ப் வாக் பண்றீங்க? டான்ஸ் இருக்கு, சிங்கிங் இருக்கு, மியூசிக் இருக்கு. எதுக்கு பண்றாங்களே எனக்கு சுத்தமா தெரியல. ஆனா, நம்ம ஒரு ட்ரெஸ் போட்டு அந்த ஸ்டேஜ்ல வாக் பண்றது அவ்வளோ அழகா இருக்கும். அதுக்காக தான் சரி ஓகே இந்த ஃபீல் நல்லா இருக்கு. எப்படியாவது வந்து நம்ம பெரிய ஆள் ஆயிடணும்னு நெனைச்சேன். அப்படி இப்படின்னு பண்ணி ஓரளவுக்கு பிஎஸ் ஃபர்ஸ்ட் ஷோ ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ இந்த பிஎஸ் ஃபேஷன் ஷோல இப்போ நீங்க சென்னையில மட்டும் பண்றீங்களா? இல்ல தமிழ்நாடு பிளஸ் யூ ஹேவ் பிளான்ஸ்? பிளான் இருக்கு. பட் ஆனா எல்லா மாடல்ஸுமே வந்து சென்னையிலேருந்து வருவாங்க. திருச்சி, கோயம்புத்தூர், கேரளா, அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லேருந்து எல்லாரும் அதிகமா வருவாங்க. எனக்கு இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. இப்போ இந்த ஃபேஷன் ஷோ ஹவ் இட் வொர்க்ஸ். இப்போ நீங்க பிஎஸ் ஃபேஷன் வந்து ஒரு ஃபேஷன் ஷோ பண்றீங்கன்னா, இதனால ஃபர்ஸ்ட்டு நீங்க ஆப்வியஸ்லி ஒரு பேஷனுக்காக பண்றீங்க. என்ன உங்களுக்கு இதில கிடைக்குது? வாட் சாட்டிஸ்ஃபேக்ஷனா? மனியா? இது 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 பண்ணா எப்படி? ஹவ் இட் வொர்க்ஸ்? மணிய தாண்டி என்னன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து இப்போ ஒருத்தன் இருக்கான். ஓகேங்களா? அவன் வந்து ஒரு மாடல் ஆகணும்னு ஆசைப்படுறான். ஆனா கரெக்ட்டான கைடன்ஸ் இருக்காது அவனுக்கு. ஓகேங்களா? நான் அவன எப்படி க்ரூம் பண்ணுவேன்னா, அவனுக்கு வந்து பிஃபோர் 1 டே ஃபுல்லா கோரியோ எடுப்பேன். கோரியோனா, நீ வந்து இப்படி பண்ணணும், இப்படி வாக் பண்ணணும், உன்னோட பாடி ஃபிட் வந்து இப்படி இருக்கணும், எப்படி எப்படி பேசணும், எப்படி எப்படி வாக் பண்ணணுன்றது பிஃபோர் 1 டே ஃபுல்லா அவனுக்கு கோரியோ எடுத்துருவேன் அவனுக்கு. அவனுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா, அவனுக்கு அந்த மாரி சர்டிஃபிகேட், ட்ராஃபி, மேக்கப் அதெல்லாம் குடுத்துருவேன். அத தாண்டி என்னன்னா, இப்போ நார்மலான பெர்சன் ஒருத்தன் இருக்கான்னா, ஒரு இதில வந்து சொசைட்டில வந்து இந்த ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரும் ஜிம் போ மாட்டிருக்காங்க. அப்படியே ஏதோ தானோ சம்பாதிக்கிறாங்க, செலவு பண்றாங்க, சம்பாதிக்கிறாங்க, செலவு பண்றாங்க. அப்படியே போயிட்டுருக்கு. நான் அவன ஃபுல்லா அப்படியே ரெடி பண்ணுவேன். ஜிம்முக்கு மாடலிங் உள்ள போனேன்னா, ஜிம் உள்ள போனா ரொம்ப இதுவா இருக்கும். நம்ம ரேம்ப் வாக் பண்ணும்போது அந்த பாடி ஃபிட்டா இருக்கணும். ஆமா. இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் நான் பண்ண ஸோ யூ ஹேவ் டு சொல்லுவேன். மெயின்டெயின் யுவர் ஹெல்த் அண்ட் யாஹ்! பாடி. ஃபர்ஸ்ட்டு ஆமா. குவாலிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட்டு அதுதான். அண்ட் தென் வந்து ஸ்கின் டோன். இதெல்லாம் நான் அவனுக்கு சொல்லிக் குடுத்துருவேன். அப்புறமா அவன் ஒரு விஷயம் போயின்னே இருப்பான். போயின்னு இருக்கும்போது லைக் இந்த ப்ரொமோஷன்ஸ் பார்த்தீங்களா? ஜிம் ப்ரொமோஷன், சலூனு, கஃபே இதெல்லாம் இருக்கு இல்லையா? அவன தேடி வரும் இது எல்லாமே. இந்த மாரி ப்ரொமோஷன் பண்ணி அந்த ஆட், ஷூட் அப்புறமா அவனா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம். என்ன மாரி. இப்போ நீங்க உங்க கம்பெனில வந்து இந்த மாரி மாடல்ஸ உருவாக்குறீங்க. ஆமா. ஃபர்ஸ்ட்டு ரன்னர் ஐ மீன் எதுவுமே தெரியாம இருப்பாங்க பார்த்தீங்களா? மாடலிங் பத்தி எதுவுமே தெரியாம இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் நான் சொல்லிக் ஸோ குடுப்பேன். அந்த ஜீரோ நாலேட்ஜ் இருக்கிற யாரா ம். இருந்தாலும் நீங்க ஒரு ம். மாடலா ஒரு களிமண் இருந்தாலும் மாடல் ஆக்கிடுவீங்க. கண்டிப்பா. அந்த மாரி சொல்றீங்க. ஆமா. இப்போ எல்லாமே அவனுக்கு மாடல்ஸ் தெரியும். அவன மாரி வந்து நான் இப்போ ஃபேஷன் ஷோன்ட்டு நெறைய இருக்கு தமிழ்நாட்ல. அவனுக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கும். எதுவுமே தெரியாமவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது இல்லையா? அப்ப நம்ம தான் உருவாப்பேன். கரெக்ட். மத்த ஃபேஷன் ஷோ கம்பெனிக்கும், பிஎஸ் ஃபேஷனுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கும்? பெரிய வித்தியாசம்னா அந்த பிசிக்கல் சேலஞ்ச் தான். ஓ! அது மட்டும் வந்து இங்க யாருமே தொடல. தொடல. பட் அது உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இல்லையா? எப்படி இருக்கு அது? டிஃபிகல்ட்டாலாம் இருந்தது. பட் ஆனா நான் ரொம்ப ஹேப்பியா இருந்தேன். அவங்களுக்கு எந்த ஒரு என்டிபிஎஸஸும் கிடையாது. எல்லாமே டேக் ஓவர் நான் பார்த்துப்பேன். அவங்க வந்து அவங்க லைக் டிராவல் பண்ணி வரது அதுதான் கஷ்டமா இருந்தது. அத தாண்டி அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அதெல்லாம் வந்து நியூஸ்ல வந்தாங்க. பிரஸ் மீடியா வந்தது. அத தாண்டி அவங்களும் ரொம்ப ஹேப்பியா இப்ப நான் கால் பண்ணி கேட்டுன்னே இருக்கான். அடுத்த ஈவென்ட் எப்போ? அடுத்த ஈவென்ட் எப்போ? எப்போன்னு சொல்லி நானும் அப்படியே கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஓகே நம்ம ஜூலைல பண்ணலான்னு ஒரு ஈவென்ட்ல பிளான் பண்ணி போயிருக்கேன். ஓகே. இப்போ நீங்க இந்த ஐடி ஜாப் இது எப்படி மெயின்டெயின் பண்றீங்க? மெயின்டெயின் வந்து ஆக்சுவலி என்னன்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது நம்ம 10த் + 2 படிச்சிருப்போம். அந்த எக்ஸாம் லீவ்லாம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? வெளில போறது. வெளிய போவாங்க. ஃப்ரெண்ட்ஸு கிரிக்கெட் ஆடுவாங்க. நான் அப்படி பண்ண மாட்டேன். நான் எங்க அப்பா கடையில போய் உட்காந்துப்பேன். எங்க பாட்டி வீடு இங்க தான் திருநெல்வேலி இருக்கு. நான் அங்கேயும் போமாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் வீட்டு வாசல்ல தான் அந்த கிரிக்கெட் ஆடுவானுங்க. அதுவே நான் போமாட்டேன். எங்கேயுமே நான் போமாட்டேன். கடை, வீடு, ஸ்கூலு. அப்புறமா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, "இவன் பார்றா தண்ணி கேன் போட போறேன் ரோடா" அப்படின்னுவாங்க. அப்படியே சொல்லிட்டு இருக்கப்போ நானும் சரி ஓகே என்னடா இருக்கு என் பசங்க தானே சொல்லி அப்படியே நான் வந்துட்டேன் நானு. காலேஜும் அப்படிதான். காலேஜ் போவேன், கடைக்கு போவேன், காலேஜ் போவேன், கடை இப்படியே போயிட்டு இருந்தது. அப்பயும் சில பேர் கலாய்ப்பாங்க, "பார்றா தண்ணி கேன் ரோடோட போறான்ட்டு." இன்னைக்கு அவன் அன்னைக்கு சொன்னது வந்து தண்ணி கேன் ரோடோட போயி, இன்னைக்கு வந்து சிவா வாட்டர் சப்ளை தனியா ஓப்பன் பண்ணிட்டான். அது என்ன காரணம்? ஹார்ட் ஒர்க். ஃப்ரெண்ட்ஸ் கூட போவேன். பட் ஆனா எனக்கு அது புடிக்காது அது. திஸ் இஸ் வெரி குட். அன்னைக்கு தண்ணி கேன் போட்டிருந்து ஆ. இன்னைக்கு நீங்க ஒரு வாட்டர் சப்ளை ஓனா வச்சிருக்கீங்க. சென்னையில நெறைய பேருக்கு சப்ளை பண்றீங்க. ஆமா. ஆக்சுவலி மோர் தென் ஐடி கம்பெனிஸ் நெறைய மோர் தென் ஒரு 100+ வீட்ல நான் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். வண்டர்ஃபுல்ல. செம்ம குரோத் இது. சரி அது வந்து ஒரு ஓகே அப்பாவோட பிசினஸ்க்கு சப்போர்ட் பண்ணீங்க. என்ன படிச்சீங்க? எங்க படிச்சீங்க ஆக்சுவலி? ஆக்சுவலி பிகாம் வந்து குருநானக் காலேஜ் படிச்சேன். எம்காம் வந்து பேட்ரிஷியன் அடையார்ல படிச்சேன். ஏன் பிஜி படிச்சேன்னா, பிகாம் வந்து கொரோனா டைம்.
ஏன்னா நம்ம காலேஜ் படிக்கும்போது எந்த ஒரு எப்படி இருக்கும், காலேஜ் எப்படி இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க அது எதுவுமே தெரியாதனால, ஸோ ஓகே பிஜி படிப்போம்னு சொல்லி பிஜி படிச்சேன் எம்காம். ஓகே. பட் படிச்சதுக்கு ஏத்த வேலை அந்த மாரி தான். அது அப்படின்னு சொல்ல முடியாது. யாருக்கு தான் அந்த மாரி வேலை யாரும் கிடைக்க மாட்டேங்குது. இப்போதைக்கு அது வந்து ஒரு சும்மா ஸ்டாண்டர்ட் சேலரிக்காக போறீங்களா? இல்ல அது எதுக்கு போறீங்க? ஸ்டாண்டர்ட்ன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி என்னோட ஏஜ் வந்து 25. இப்போ வந்து என்னன்னா, எனக்கு வந்து ஒரு ஒர்க் சொன்னீங்கன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நம்ம ஒருத்தங்கிட்ட போயிட்டு ஒர்க் பண்றது எனக்கு பிடிக்காது. அவன் சொல்லுவாங்க, இது பண்ணுவாங்க. அது சத்தியமா பிடிக்காது. நானும் சொன்னேன் வீட்ல இந்த மாரி, "அப்பா எனக்கு ஒர்க் போக பிடிக்கல. ரொம்ப ப்ரெஷரா இருக்கு. நான் கடையும் இன்னும் 2, 3 கடைய போட்டுட்டு என்ன பண்ணுவேன் பண்ணிட்டு, பிஎஸ் வாஷர்ஸும் வச்சுட்டு, ஃப்யூச்சர்ல நான் ஏதாவது ஸ்டூடியோ லைக் ஜிம் அந்த மாரி நான் போட்டுடுறேன்." அந்த மாரி சொன்னாங்க. வீட்லயா, "ஆஹா இல்ல வேணாம். உனக்கு வந்து பிசினஸ் போனா பொண்ணு குடுக்க மாட்டாங்க. வேலைக்கு போனா தான் உனக்கு பொண்ணு குடுப்பாங்க. சும்மாவே எல்லா பசங்க வேலை செய்றாங்களே பொண்ணு கிடைக்க மாட்டேன்னு" சொல்லி நானும் சொன்னேன், "சரி ஓகே. இன்னும் ஒரு 1 இயர், 2 இயர்ஸ் மட்டும் ஒர்க் போவேன். அதுக்கப்புறமா வந்து இந்த பிஎஸ் ஃபேஷன் ஷோ அந்த மாரி." மக்கள் இப்போ பேசிக்கலி நீங்க வந்து கல்யாணம் பண்றதுக்காக சும்மா ஒரு வேலைக்கு போறீங்க. ஒரு பொண்ணு கண்டிப்பா. கிடைக்கிறதுக்காக. அது ஒரு ஸ்டாண்டர்ட் ரிக்வயர். ஆமா. அது எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஓகே இவன் பிசினஸ் பண்றானோ இல்லையோ, பிஎஸ் ஃபேஷன் ஷோ பண்றானோ இல்லையோ, இத தாண்டி அவனுக்கு மந்த்லி ஒரு பேக்கேஜ் வருது இல்லையா? பிசினஸ் ஆ. மேன்க்குலாம் வந்து கொஞ்சம் மதிப்பு கம்மி தான். பட் ஒரு ஆன்டர்பிரினரா வந்துட்டீங்க இப்போ ஆல்ரெடி. நீங்க என்னதான் ஒரு கம்பெனில வொர்க் பண்ணாலும், யூ ஆர் ஆல்ரெடி அன் ஆன்டர்பிரினர். ஏன்னா, ஒரு தண்ணி கேன் பிசினஸா இருக்கட்டும், அரிசி மண்டியா இருக்கட்டும், அது ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் பிசினஸ் மாடல். இந்த ஃபேஷன் ஷோக்கு ஆப்வியஸ்லி நீங்க சின்ன வயசுல நெறைய பேர் நீலாம் ஒரு மாடல் இல்ல. நீ எப்படி இந்த ஃபீல்டுக்கு வருவ? அந்த மாரி உங்கள கலர், ஸ்கின் வச்சு தான் சொல்லும்போது, இன்னைக்கு நீங்க ஒரு ஃபவுண்டர் ஆஃப் பிஎஸ் ஃபேஷன். இந்த மாரி குழந்தைங்களுக்கு பண்ணணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? வை? இவன் ஜென்ரலா பண்றாங்கல்ல. இது நீங்க எங்கேயாவது அனுபவப்பட்டு பண்ணீங்களா? இல்ல வாட் இஸ் இட்? கண்டிப்பா. ஆக்சுவலி நான் காலேஜ் டைம்ல பண்ணும்போது சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆமா. இந்த மாரி டஸ்கியா இருக்க, இதுவா இருக்க. ஆக்சுவலி அவங்க அவங்க ஒரு ஃபவுண்டர் தான். ஓகேங்களா? டஸ்கி மாடல்லாம் கிடைக்காதுன்ட்டாங்க. வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இப்போ கருப்பான இப்ப நம்ம பார்க்குறோன்னா, அவன ஒரு இது பண்ணிடுவோம். இவனுக்குலாம் எங்க வாய்ப்பு கிடைக்க போகுது, அந்த மாரி. நானும் இருந்தாலும் ட்ரை பண்ணினே இருந்தேன். அது விடவே இல்ல. ட்ரை பண்ணினே இருந்தேன். அப்புறமா வந்து தமிழ்நாட்ல வந்து டஸ்கி மாடல்ஸ் தான் அதிகமா இருப்பாங்க. அப்போனா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? ஃபேமிலி பேக்ரவுண்டும் அந்த அளவுக்கு எதுவுமே இருக்காது. அப்போனா என்ன மாரி பசங்க தான் தமிழ்நாட்ல அதிகமா இருப்பாங்க. அப்போனா அவங்க வந்து கடைசி வரைக்கும் அப்போனா அங்கேயே இருப்பாங்களா? அவங்க வந்து மேல வரமாட்டாங்களா? சொல்லி அதுக்காக தான் நம்ம ஒரு விஷயம் எடுத்து பண்ணிட்டுருக்கோம். ஓ! ஸோ அத பிரேக் பண்றதுக்கு அதுவும் பண்ணீங்க. பட் இந்த டிசேபிள் சைல்டு பண்ணணும்னு தோணுது? அது ஒண்ணு ஓகே. நெறைய பேர் வந்து உங்கள மாரி இருப்பாங்க அப்படின்னு. இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பண்ணணும்னு எப்படி தோணுது? அதுதான் தமிழ்நாட்ல வந்து நெறைய ஃபேஷன் ஷோ இருக்குல்ல. நம்மளும் நமக்கும் பிஎஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லி நானும் ஒரு 2, 3 நாளா யோசிச்சுன்னே இருந்தேன். நானும் என் டீம்ஸ்ட்ட கேட்டேன். என்ன பண்ணலாம்? ஏது பண்ணலான்ட்டு. அப்புறமா நான் வந்து என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தான் அவங்க. டிசேபிலிட்டி பர்சன் அவங்க இறந்துட்டாங்க. ஓகேங்களா? சரி ஓகே. என்ன பண்ணலாம்? ஏது பண்ணலாம்ன்னு சொல்லி அப்படியே யோசிச்சுட்டே இருந்தோம். அப்புறமா நாங்களும் லைக் சோஷியல் மீடியால வந்து ஈஸ்வரி ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க நம்ம ஃப்ரெண்டு தான் அவங்க. அவங்க சரி ஓகே நீங்க வாங்க இதே மாரி ஈவென்ட் பண்றோம். நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அவங்க ஃபர்ஸ்ட்டு வந்தாங்க. அத தாண்டி அதுக்கப்புறமா வந்து பார்கவி ஒருத்தவங்க வந்தாங்க. அதுக்கப்புறமா ஜான்சி வந்தாங்க. எல்லாருமே அவங்க சென்னை கிடையாது 2 பேரும். மதுரை, திருச்சி. ஓகே. ஸோ நீங்க வந்து ஒரு இழப்பு ஒண்ணு பார்த்தீங்கன்னாக்க, சார் நம்ம ஏன் இந்த மாரி ட்ரை பண்ணக்கூடாது? பட் ஃபர்ஸ்ட்டு இருந்த ரெஸ்பான்ஸோட இப்போ உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. இப்போ நீங்க இனிமேல் இந்த பேட்டர்ன் தானா? இல்ல ஜெனரல் மாடலும் பண்ணுவீங்களா? எல்லாமே. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். ஓகே. இது ஸ்பான்சர்ஷிப் போட்டு தானே பண்ணுவாங்க நெறைய பேரு. இல்ல இதெல்லாம் எந்த ஒரு ஸ்பான்சர்ஷிப் கிடையாது. ஆ. எல்லாமே டேக் ஓவர் நான் பார்த்துப்பேன். நீங்களே பார்த்து. நானே பார்த்துக்கிறேன். பட் எப்படி இது மானிட்டரி பெனிஃபிட் இல்லாம எப்படி? இது வந்து சொசைட்டிக்கு தொண்டு மாரி செஞ்சிட போறீங்க அப்புறம். ஒரு சேவை தான்ன்றீங்களா அப்போ? சேவைன்னு சொல்ல முடியாது. கூட இருக்கவன் நல்லா பார்த்தாங்கன்னா, மேல இருக்கவன் நல்லா பார்த்துப்பாங்க இல்லையா? ஆமா பஞ்ச். இந்த சின்ன வயசுலயே ஒரு இவ்ளோ பெரிய ஒரு தாட் வந்து நல்ல நல்ல விஷயம் தான். டெஃபினட்டா உங்கள மாரி ஆட்கள் வந்து இந்த மாரி சமுதாயத்துக்கு பண்ற சேவை வந்து ஐ திங்க் நெறைய பேர் இது வந்து நோட்டீஸே பண்ண மாட்டாங்க. ஸோ எங்களுக்கே வந்து உங்களோட பேசுறதுக்கான சான்ஸ் ஏன் நாங்க வி தாட் இந்த மாரி பண்றவங்கலாம் நெறைய அன்சங் ஹீரோஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? இவங்கலாம் வெளில தெரிய மாட்டாங்க. ஸோ பிஎஸ் ஃபேஷன் ஷோல நீங்க சிவசங்கர் வந்து பர்சனலா நான் வந்து இந்த பட்ட கஷ்டம் நெறைய பேர் படக்கூடாது. அதே மாரி இந்த மாரி சேலஞ்ச்டா இருக்கிற பசங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு தர ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கும்னு நெனைக்கிறீங்க. அதுவும் இந்த ஸ்பான்சர்ஸ்லாம் இல்லனாலும் பரவாயில்லங்க. நான் ஷோ பண்ணுவேன் அப்படின்னு நெனைக்கிற இந்த பெரிய மனசு எத்தன பேருக்கு இருக்குன்னு தெரியாது. யூ ஆர் டூயிங் எ கமெண்டபிள் ஜாப். அதுக்கே ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டூடியோலேருந்து ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் பண்ணோம்.
வெரி நைஸ் டேக்ஸ் ஆஃப் யூ. இப்போ இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. பட் இருந்தாலும் நான் வந்து எதார்த்தத்தையும் கேட்கணும். பணம் வந்து உங்களுக்கு அரிசி மண்டி இருக்கட்டும், வாட்டரா இருக்கட்டும், ஆஃபீஸா இருக்கட்டும். பட் இந்த ஃபேஷன்லேருந்து வர இன்கம்ம, இல்ல இது எப்படி இன்கம்மா தீட்ட போறீங்க? உங்களோட 2 இயர்ஸ்க்கு என்ன பிளான் இருக்கு? 2 இயர்ஸ் பிளானுக்கு இன்னும் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கல. ஏன்னா ரீசெண்டா இப்போ தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எனக்கு தான். மார்ச் 23 அப்போ ஈவென்ட் இப்போ போயிடுச்சு பார்த்தீங்களா? 14 பேர் வந்தாங்க பார்த்தீங்களா? அப்போலாம் என்ன வந்து என்னால வாக் பண்ண முடியாது. லெஃப்ட் ஹேண்டில் வந்து லெக். என்னோட பர்த்டே அப்போ தான் ஆயிடுச்சு கரெக்ட்டா. மார்னிங் பர்த்டே அப்போ நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு நான் ஈசிஆர்ல வந்துட்டுருக்கேன். நானும் என் ஃப்ரெண்டும் வந்துட்டுருக்கோம். வரப்போ வந்து ஆக்சிடென்ட் ஆகி கால்ல வந்து 4 தையல். ஈவெண்ட்டுக்கும் அதுக்கும் வெறும் 10 நாள் தான் இருந்தது. எனக்கு விழுந்த உடனே அப்புறம் என்ன தோணுச்சுன்னா, கால் ஃபுல்லா பிளட்டு. அதுவுமே நான் யோசிக்கல. ஐய்யயோ! ஈவென்ட் என்ன பண்ண போறோம் தான் அந்த பயம் தான் இருந்தது. பட் இருந்தாலும் நான் பண்ணியிருந்தேன். உங்களோட டெடிகேஷன் லெவல் என்ன சொல்லணும் எனக்கே தெரியல சத்தியமா. வி ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ் தான் சொல்லணும். அந்த ஷோவும் சக்ஸஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்க. இப்போ வந்து மே 13 வந்து ஈவென்ட் இருக்கு. சுகம் ரெசார்ட்ல வந்து அங்க மோர் தென் ஒரு 60+ 80+ வந்து மாடல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ரெசார்ட் கிளம்பக்கம். கிளம்பக்கம். இந்த வாட்டி நேரா பிசிக்கல் சேலஞ்ச் வைக்கலன்னா, அவங்களுக்கு வந்து கரெக்டான அந்த இது இல்ல. அந்த எப்படி வரணும் ரொம்ப கஷ்டமா இருந்ததுனால, நான் வந்து ஜூலைல வச்சிருக்கேன். அவங்களுக்கு மட்டும் ஒரு ஈவென்ட். ஜூலைல ஆமா. எப்படினாலும் ஒரு 2 மந்த்ஸ், 3 மந்த்ஸ் அப்படி இல்லன்னா, விட்டு கேப் பண்ணி விட்டு. இந்த மே 30th பண்ண போற ஈவென்ட்ஸ்ல வந்து எத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்துட்டாங்க? மோர் தென் ஒரு 70+ வந்துட்டாங்க. 70 மாடல்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்கலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஷோல கலந்துப்பாங்க. ம். ஸோ நீங்க ஒரு சீஃப் கெஸ்ட் வச்சு இதுக்கு என்ன டைட்டில் ஷோக்கு? 2 விஷயம் ஒண்ணு பண்றோம். ஒண்ணு வந்து ரன்வே ஒண்ணு பண்றோம். இன்னொன்னு வந்து பேஜெண்ட் பண்றோம். ரன்வேனா, அவனுங்க வந்து எதுவுமே தெரியாம இருப்பாங்க இல்லையா? ஃப்ரெஷரா இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு வந்து நான் பிஃபோர் மார்னிங் வந்து கோரியோ குடுத்துருவேன். கோரியோனா எப்படி வாக் பண்ணணும், என்னென்ன பண்ணணுன்றது எல்லாமே மார்னிங் செக்ஷனே முடிச்சிருவேன். ஆஃப்டர் வந்து அவங்களுக்கு வந்து ஈவெண்ட் முடிச்ச அப்புறமா சர்டிஃபிகேட்டு, ட்ராஃபி, ஃபோட்டோஸ், வீடியோஸ், மேக்கப்ஸ் இதெல்லாம் வந்து ரன்வேல நடக்கும். பேஜெண்ட்ல வந்து அவங்களுக்கு டைட்டில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஓகே. கிரவுனு, சில்வர் ஆமா. கிரவுன் அந்த மாரி டைட்டில்கள்லாம் வந்து இது மாரி இதுல டைட்டில் போத் ப்ளஸ் கேஷ். மென் அண்ட் விமன் எல்லாம். யா. இதுக்கு தான் ஜட்ஜிங் பண்ணலாம்ல நீங்க தானா? ஜட்ஜிங் இருக்காங்க. இந்த மாரி டீச்சர்ஸ். ஒரு ரவுண்டு 1 வந்து ஸ்பீச் டேலண்ட். அப்புறம் அதுக்கேத்த மாரி ஜட்ஜ் குடுப்போம். இன்னொருதுல வந்து ஃபிட்னஸ். அதுக்கேத்த மாரி நம்ம கூப்பிடுவோம். ஒரு இதுல நம்ம ஒரு இதுல கூப்பிடுவோம். ஸோ இப்போ 5 இயர்ஸ் டவுன் த லைன் பீனஸ் ஃபேஷன் வந்து தமிழ்நாட்டுல எங்க இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஆக்சுவலி எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா, பிஎஸ் ஃபேஷன் ஸ்டூடியோன்னு ஒண்ணு வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. தாண்டி போயின்னு இருக்கு. அது எப்படின்னு ஒரு விஷயம் பண்ணும்போது தடங்கலாவுது. ஓகே. இன்னும் ஒரு 2 ஆர் 3 இயர்ஸ்ல வைக்கணும்னு ஒரு பிளான் போயிட்டுருக்கு. ஸோ உங்களோட ஓன் ஸ்டூடியோ பிஎஸ் ஃபேஷன் ஸ்டூடியோ ப்ரொஃபஷனலா இருக்கணும் இல்லையா? அதே மாரி நம்ம ப்ரொஃபஷனலா வந்து ஸ்டூடியோ ஒண்ணு வைப்போம்னு ஒரு பிளான் போயிட்டுருக்கு. வெரி நைஸ். பட் ஐ திங்க் த இன்சைட்ஸ் ஆஃப் உங்களோட பேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணதை தாண்டி ஃபேஷன் 2மே ஒரு ரைமிங் வேர்ட் மாதிரி இருந்தாலும் நீங்கள் இன்னைக்கு பண்ணுற விஷயம் வந்து இந்த ஏஜில் ஐ திங்க் வெரி வெரி அன்பிலீவபிள். ஏன்னா நிறைய பேர் வந்து இதை வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. ஃபேஷன் ஷோ வந்து இந்த சொசைட்டியில் கரெக்டான ஒரு டேக் கிடையாது. பட் அந்த ஃபேஷன் ஷோவில் யூ ஆர் டூயிங் சம்திங் யூனிக்ன்றது வந்து ஆக்சுவலி ரொம்ப ஃபேக்டாக சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா பண்ணுறீங்க. இது நீங்கள் தொடர்ந்து நல்லா பண்ணணும். உங்களோட பிஎஸ் ஃபேஷன் வந்து நெக்ஸ்ட்டு லெவலுக்கு வரணுன்றது எங்களோட ஒரு பெரிய விஷஸ் எங்கள் டீம்லேருந்து கம்பல்சரி இருக்குது. பட் நீங்கள் இந்த மாதிரி விஷுவலி ஆர் ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு இந்த மாதிரி பசங்களுக்கு, அந்த மாதிரி பசங்க வச்சிட்ருக்கவங்களுக்கு நீங்கள் கேமராவுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கணும். பிஎஸ் ஃபேஷன் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் கேமரா மட்டும் சொன்னீங்கன்னா ஐ திங்க் மக்கள் வி டைரக்ட்லி கெட் திஸ் மெசேஜ் இல்லையா? ஏன்னா இந்த மாதிரி வீடியோ தான் நம்ம வந்து ப்ரமோட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் பர்சனலாக. ஸோ நீங்களே கேமரா பார்த்து அதே சொல்லலாம். ஹாய். இப்போ வந்து நம்ம பிஎஸ் ஃபேஷன் ஷோல வந்து இப்போ நீங்க ஒரு ட்ரெஸ் கடை போனீங்கன்னா வச்சுக்கங்களேன், இப்போ பசங்க, பொண்ணுங்க தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆடு. ஆனா ஃபிசிக்கல் சேலஞ்சுன்றது யாருமே இங்க இல்ல. தமிழ்நாட்டுல அந்த ஆடு மாரி எனக்கு தெரிஞ்சு நான் ஆடும் பார்த்ததில்ல. ஸோ அந்த அந்த ரெக்கார்ட்லாம் ஃபுல்லா வந்து நம்ம பிரேக் பண்றோம். அந்த பிரேக் பண்றதுக்காக தான் பிஎஸ் ஃபேஷன் ஷோன்னு வந்து நம்ம வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது 3 பேர் பண்ணாங்க. இப்போ வந்து மார்ச்ல வந்து 14 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஜூலைல வந்து அகைன் கம்பேக் ஈவென்ட் நான் வச்சிருக்கேன். ஸோ எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. எல்லாம் டேக் ஓவர் பிஎஸ் ஃபேஷன் ஷோ பார்த்துப்பாங்க. தேங்க் யூ. இப்போது நீங்கள் இந்த மாதிரி சேலஞ்சான சில்ட்ரனு, கிட்ஸு, டீன்ஸு இவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு தர்றீங்க. இந்த சமுதாயத்தில் ஒரு சேவை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இதை தாண்டி உங்களோட ஒர்க் ஸ்பேஸில் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கொடுப்பீங்களா? கண்டிப்பா குடுப்பேன். ஆக்சுவலி வந்து நான் ஒரு 4, 5 ஈவென்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா? நானும் இன்னொருத்தனும் ஃபீமேல் எடுத்து பண்ணிட்டுருக்கோம். இந்த நான் ஸ்பெஷல் செல் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இப்போ அவங்க எடுத்து பண்ணிட்டுருக்காங்க.
அவங்க எப்படின்னா, அவங்களால வந்து நடக்க முடியாது. அவங்களால லைக் மெசேஜ் கூட பண்ண முடியாது. பட் ஆனா இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. இந்த மாரி நானும் இது சம்பாரிக்கணும். இந்த மாரி சில விஷயங்கள்லாம் பண்ணணும். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருந்தாங்க. சரி ஓகே நீங்களே ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லி இப்ப அவங்க தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பார்ட்டிசிபென்ட்டா வந்த ஒரு பொண்ணு வந்து இப்போ உங்க கம்பெனில வொர்க்கே பண்றா. ஆமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. போய் குடுத்துட்டீங்க. ஜாப்பே குடுத்துட்டேன். ஒரு 2 மந்த்ஸா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. எங்களோட பெட்டரா பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஓ! தட் இஸ் நைஸ். ஐ திங்க் உங்களோட நல்ல மனசு தான் ஐ திங்க் கடவுளா பார்த்து திரும்ப இந்த மாரி பண்றாங்க. வெரி, வெரி நைஸ். பட் இந்த ஃபேஷன் ஷோன்னு இல்ல. ஜெனரலா எனி பிசினஸ் இன் இண்டஸ்ட்ரி பாலிடிக்ஸ் இருக்கும். நம்ம எல்லாம் சினிமா தான் நெனைக்கிறோம். அப்படி கிடையாம எல்லா இடத்துலயும் வரும் இல்லையா பாலிடிக்ஸ். நீங்க ஒரு ஃபேஷன் ஆன்டர்பிரினர் ஆகும்போது உங்களுக்கு டெஃபினட்டா பிரஷர் வந்திருக்கும். கண்டிப்பா. ஆக்சுவலி என்னன்னா, ஒரு நாளைக்கு அப்போ நைட் அப்போ ஒரு 2 பேர் கால் பண்ணாங்க. ம். ஒரு கம்பெனி நான் கம்பெனி பேர் சொல்ல மாட்டேன். ஒரு கம்பெனில கால் பண்ணி கால், "ஏய் சிவா, இந்த மாரி நீ என்னென்ன பண்ற உன் ஈவென்ட்ல?" பேசும்போது கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் ஒருத்தன் எப்படி பேசுறான், அவ்வளோ கால் வரும் பார்த்தீங்களா நம்மளுக்கு. பேசும்போது கண்டுபிடிச்சிட்டேன். "ஏய் சிவா, உன் ஈவென்ட்ல நீ என்ன பண்ற?" கேட்டதுக்கு, இந்த மாரி இந்த சில விஷயம் நான் பண்றேன் கிராஃபிக், ஃபோட்டோஸ், வீடியோஸ். "நீ என்னடா அவ்வளோ பெரிய ஆளான்னு?" கேட்டான். "இல்ல ப்ரோ எனக்கு புரியல. நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளான்னு?" கேட்டதுக்கு, "இல்ல நான் இத்தன வருஷமா 4, 5 இயர்ஸா இந்த இந்த இதுல இருக்கோம். நீ வந்த உடனே எப்படி அது அவ்வளோ ரீச் ஆன? இல்ல நம்ம வேணா ஒண்ணு பண்ணலாம். நீ வேணா எங்க கூட வந்துரு. நீ பிஎஸ் ஃபேஷன் ஷோ வச்சு நீ நம்ம டீம்ல ஜாயின் பண்ணிடு. நான் ஃபவுண்டரா இருக்கேன். நீ என் கீழ ஒர்க் பண்ணுன்னான்." என்னடா இது நம்ம பாட்டுக்கு ஓரமா சிவனேன்னு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதேமாரி நெறைய பேர் கால் பண்ணி சில விஷயங்கள் நடக்கும். ஸோ பேசிக்கலி பிஎஸ் ஃபேஷனுக்கு வந்து நல்ல விசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லி உங்களோட சக கலீக்ஸ் ஆஃப் த சேம் ஃபீல்ட் வந்து பிரஷர் அதாவது த்ரெட்டனே பண்றாங்க. ஆமா. ஓகே. அதுக்கப்புறமா இன்னொருத்தவங்க அந்த டிசபிலிட்டி பர்சன் ஒர்க் பண்றான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இதுமாரி சும்மா நார்மல் மெசேஜ் போடுவாங்க. ஆர் யூ இன்ட்ரஸ்டட் இன் மாடலிங்? ஜென்ரலா போடுற விஷயம் தான். அவங்க ப்ரொஃபைல் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது மோஸ்ட்லி. நாங்க என்ன சொன்னா, இந்த மாரி மெசேஜ் போடுங்க. மெசேஜ் போட்டு அவன் இன்ட்ரஸ்டடா இருந்தான்னா, அவன் நம்பர் வாங்க மட்டும் தான் சொல்லுவோம். நாங்கலாம் பேசிப்போம். ஏன்னா அவங்களால பேச முடியாது இல்லையா? இன்னொருத்தன் அந்த மெசேஜ் போட்டிருக்கான். அவன் வந்து ஒரு மிஸ்டர் ஏதோ ஒரு இந்தியா ஏதோ ஒரு டைட்டில் வச்சிருக்கான். பெரிய டைட்டில். அவன் என்ன பண்ணிட்டான்னா, இந்த மாரி அந்த ஸ்டோரி போட்டான். இந்த மாரி பிஎஸ் ஃபேஷன் லோக்கலா பண்ணிட்டுருக்காங்க. நானே ஆல்ரெடி ஒரு பெரிய டைட்டில் வச்சிருக்கேன். இந்த மாரி விஷயம்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சுட்டான். அதாவது நீங்க அவங்கள அப்ரோச் ம். அப்புறமா வந்து கால் பேக் பண்ணி, "ப்ரோ நான் இல்ல. எங்க டீம்லேருந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நானே நானே சாரி கேட்டேன்." ஸோ இந்த ப்ரெஷர்லாம் இது எப்படி ஹவ் ஆஃபன் வருது? நெறைய வருதா? இல்ல எப்படி? டெய்லி ஏதாவது ஒண்ணு வந்துன்னே இருக்கும். டெய்லியுமே அப்புறமா வந்து இதெல்லாம் உட்டுருவேன் நானு. ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து ஒரு ஃபவுண்டர் என்ன மாரி ஒரு பையன் வந்து கால் பேக் பண்ணி, "சிவா ப்ரோ, இந்த மாரி நீங்க பிசிக்கல் சேலஞ்ச் பண்ணியிருக்கீங்களா? ரொம்ப ஹேப்பியா இருந்தது ப்ரோ. நானும் எடுத்து பண்ணலாமா?" கேட்டான். எப்படி இப்ப எங்க ஈவென்ட்ல வந்திருக்காங்க பார்த்தீங்களா? நானும் ஒரு ஈவென்ட் வச்சிருக்கேன். நானும் பண்ணலாமா? தம்பி, கண்டிப்பா பண்ணு. இது ஒண்ணும் நம்ம ஒரு காம்படிஷன் கிடையாது. அவங்களும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும். நீ எடுத்து பண்ணு. நானும் சஜஷன் பண்றேன். இப்ப அவனும் பண்ணியிருந்தான். இப்போ இதே மாரி இப்ப நான் பண்ணேன். இப்ப அவன் பண்ணான். அதே மாரி தமிழ்நாட்ல வந்து எல்லாரும் பண்ணணும்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை. வண்டர்ஃபுல். அதாவது இந்த டைம்ல பிசினஸே எப்படி யூனிக்கா யோசிக்கலான்ற டைம்ல, எப்படி சம்பாதிக்கலான்ற டைம்ல, நீங்க ஒரு விஷயம் சேவையா ஸ்டார்ட் பண்ணி, உங்கள பார்த்து நெறைய பேர் இது மாரி பண்ணணும்னு நெனைக்கிறது வந்து ஐ திங்க் நீங்க ஆல்ரெடி எங்கேயோ போயிட்டீங்க. இப்போ சூப்பரா சான்ஸே இல்ல. வெரி, வெரி நைஸ். ஐ திங்க் யூ டிசர்வ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் திஸ். அமேசிங்கான ஒரு குவாலிட்டி. இந்த குவாலிட்டிக்காகவே ஐ திங்க் அந்த சிவனும், இந்த சிவாவும் செம்மையா செட் ஆயிடுவீங்கன்னு நெனைக்கிறேன். இப்போ நீங்க இந்த பிரஷர்லாம் இருக்கட்டும். பாலிடிக்ஸ் அதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். சிவா அஸ் அ பெர்சன் 10 வருஷத்துல என்னவா இருக்கும்னு நெனைக்கிறீங்க? ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனா 10 வருஷம் நான் இப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன ஒரு 10 இயர்ஸ். ஒரு நல்லா பிசினஸ். நமக்குன்னு ஒரு பிசினஸ். அண்ட் தென் வந்து பிஎஸ் ஃபேஷனோட ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணணும். அத தாண்டி என்னன்னா, நான் இத தாண்டி வந்து ஜிம்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. இப்ப இல்ல, அப்போ. அந்த டைம்ல வந்து எப்படின்னா, ஒரு மந்த்லி ஒரு 15,000 மேல ஸ்பெண்ட் ஆகும். எங்க வீட்ல சுத்தமா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, எவ்ரிடே வந்து நான்வெஜ் சாப்பிடணும். சிக்கன், எக். வீட்ல அதுவும் இந்த மாரி சாமி கும்பிடுறேன். இதெல்லாம் நீலாம் சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க. அதான் நான் என்ன பண்ணேன், வீட்ல சப்போர்ட் இருக்காது. நான் சென்னையில நான் வேலை செய்ற இடமே இல்ல. கல்யாணம் போயிட்டு அந்த சாப்பாடு போடுறதோ, போஸ்டர் குடுப்பாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் குடுக்கறதோ, டெய்லி ஒரு நாளைக்கு போனா ரூ. 250 குடுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணி வின் பண்ணிட்டேன். அப்புறமா நாம ஏன் ஜிம் ஒண்ணு ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, அது ஒரு பிளான் போயிட்டுருக்கு. ஓ! அடுத்து ஜிம் ஒண்ணு ஜிம் ஒண்ணு ஓப்பன் பண்ண போறேன். ஐ திங்க் யூ ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்.
இப்போ உங்க பேரண்ட்ஸ் எப்படி ஃபீல் பண்றாங்க டிஎஸ் ஃபேஷன் பார்க்கும்போது? எங்க எங்க அப்பா, அம்மாவும் ஸ்டார்ட்டிங்ல வந்து சப்போர்ட்டே பண்ணல சுத்தமா. நெறைய சண்டை போட்டுருப்போம். திட்டுவாங்க. "நீலாம் ஏன்டா இப்படி பண்ற? நான்லாம் உன்ன படிச்சு வச்சு இதென்னா பண்ணணும். நீ ஏன் ஜிம்முக்கு போற? அத பண்ற, இத பண்றேன்னு" சொல்லி காச ஏன் வேஸ்ட் பண்றேன்னு சொல்லி, வின் பண்ணி கீழ வரேன். எங்க அப்பா வந்து நிக்கிறாரு. ம். இன்னைக்கு அவரு ரொம்ப ஹேப்பியா ரொம்ப ஹேப்பியா இருக்காரு. என் அப்பா, அம்மா வந்து அந்த ஃபேஷன் ஷோ பண்றேன் பார்த்தீங்களா? எவ்ரி ஈவென்ட்டும் வருவாங்க. "என் பையன்லாம் இது பண்றான்ப்பா" ப்ரவுடா ஃபீல் பண்ணுவான். ஏன்னா, தனிக்கன்னு போடுற பையன் இன்னைக்கு வந்து ஃபேஷன் ஷோ வச்சிருக்கான். புரியுதுங்களா? என்னை எப்பயுமே வந்து சின்ன வயசுலேருந்து கலாய்ப்பாங்க. தனிக்கன்னு போடுற பையன், தனிக்கன்னு போடுற பையன்ட்டு. இப்போ வந்து பிஎஸ் ஃபேஷன் ஷோ பண்றான். சிவா அரிசி மண்டி, சிவா வாட்டர் சப்ளை. இந்த மாரி நெறைய விஷயங்கள் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்க ஒரே பையனா? தம்பி இருக்கான். அவன் எம்பிஏ படிச்சுட்டு இருக்கான். வெரி நைஸ். உங்களுக்கு ஃபேமிலி எல்லாமே இப்போ பக்காவா செட் ஆயிடுச்சு. ஸோ தே ஆர் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ மைண்ட். ரொம்ப ரொம்ப ஆக்சுவலா இந்த பர்ட்டிகுலர் இன்டர்வியூ மாரியே எனக்கு தெரில. ஒரு சிவான்ற பர்சனை பத்தி ரொம்ப அழகான விஷயங்கள நீங்க சொன்னீங்க. பிஎஸ் ஃபேஷன்னா என்னன்றதையும் கிளியரா சொன்னீங்க. நீங்க பண்ற இந்த நல்ல விஷயத்துக்காகவே உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸா இருக்கணும்னு சொல்லி எங்க டீமுக்கு நாங்க விஷ் பண்றோம். அண்ட் இட் வாஸ் வெரி வெரி அமேசிங் டைம், குவாலிட்டி டைம் ஸ்பென்ட் வித் யூ. ரொம்பவே ஹேப்பியா இருக்கு. ஒரு கன்டென்ட் ஃபுல்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? மனசு நிறைஞ்ச ஒரு இன்டர்வியூ மாரி. ஏன்னா நல்ல நல்ல இல்ல சீரியஸா சொல்றேன். ஏன்னா மனசு நிறைஞ்சு நீங்க ஒரு யங் ஏஜ்ன்றத தாண்டி நம்ம ஏஜ் டிஸ்கிரைப் பண்ணோம்னா, பட் ஒரு யங் ஏஜ்ல மல்டிபிள் விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஏதாவது ஒண்ணு சொசைட்டிக்கு செய்யணும்னு நினைக்கிறதே வந்து இந்த டைம்ல வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான். தனக்கு தாண்டி நீங்க ஒண்ணு சொன்னீங்களே, டயலாக் திரும்ப வேணா ரிப்பீட் பண்ணுங்க. கூட இருக்க நல்லா பார்த்தேன், மேல இருக்க நல்லா பார்த்துப்பாங்க. அவ்வளதான். இந்த மேட்டருக்காகவே ஆக்சுவலி ரொம்ப கன்டென்ட்ஃபுல்லா தான் இருந்துச்சு இந்த பர்ட்டிகுலர் இன்டர்வியூ. ஐ அம் வெரி ஹேப்பி. ஒன்ஸ் அகைன் தேங்க் யூ ஃபார் கமிங். ஸோ மக்களே டிஎஸ் ஃபேஷன் வந்து நீங்க இன்ஸ்டாகிராம்ல போய் இமிடியேட்டா போய் சர்ச் பண்ணி பார்க்கணும். பிகாஸ் பீப்பிள் லைக் சிவா ரியலி டிசர்வ் ஒரு ஃபாலோவர்ஸ் தாண்டி இந்த மாரி ஒரு சேவை குணம் இருக்கிறவங்கள வந்து நம்ப ஆஸ் சக ஹியூமனா வந்து வி ஹேவ் டு என்கரேஜ் தீஸ் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸஸ் ஆர் பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர்ஸ் தான் சொல்லணும். வி விஷிங் யூ ஆல் சக்ஸஸ் டு சிவா and his entire team. And once again, I hope you guys enjoyed the show. This is Dhanush signing off from Podcast Junction, and you're watching Spotlight series and our show Road to Success. Tata.